மோல்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ்ல நெறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுல ஒரு மெத்தட் தான் இந்த எக்ஸ்ட்ரூஷன் மோல்டிங் மெத்தட். பிவிசி பைப்ஸ் நம்ம உருவாக்கலாம். அடுத்தபடியா ப்ளோ காஸ்டிங் மெத்தட். இந்த ப்ளோ காஸ்டிங் மெத்தட் மூலமா நாம இந்த வாட்டர் பாட்டில்ஸ பிரிப்பேர் பண்ண முடியும். அடுத்ததா இந்த கம்ப்ரஷன் மோல்டிங் ஆஃப் பாலிமர் ப்ராசஸ். அப்ப இந்த கம்ப்ரஷன் பண்றது மூலமா நமக்கு தேவையான ஷேப் இந்த ஹை பிரஷர், ஹீட் குடுக்கறதுனால நமக்கு தேவையான ஷேப்ப இந்த கம்ப்ரஷன் மோல்டிங் மூலமா பிரிப்பேர் பண்ணிறலாம். அடுத்தபடியா இந்த வெட் ஸ்பின்னிங் மெத்தட் ஆஃப் பாலிமர் ப்ராசஸ். அப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாலிமர நம்ம மெல்ட் பண்ணி, இந்த கோஆகுலேஷன் பாத் வழியா நம்ம அத அனுப்புறோம். அனுப்பும்போது அங்க வந்துட்டு இந்த ஹார்ட் சாலிட் நமக்கு கிடைக்குது. அடுத்தபடியா இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸ். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் வழியா நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம். இந்த மெல்டிங் பாலிமர இன்ஜெக்ட் பண்ணுவோம். அங்க நமக்கு என்ன ஷேப் இருக்கோ, அந்த ஷேப்ல நமக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப இதுக்கு பேரு இன்ஜெக்ஷன் மோல்டிங் ப்ராசஸ். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல அங்க ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ அத வந்து ரொட்டேஷன் பண்றது மூலமா பாலிமர்ஸ் அது வழியா அந்த ஸ்மால் கேப்புக்குள்ள போகும். இங்கேயும் நமக்கு தேவையான ஷேப்ப நம்மளால இங்க டிசைன் பண்ண முடியும்.